அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி அகனிக்கறிக்கை செய்கிறோம். இது அங்கே கீழக்கரை காயல்பட்டினம் இங்கே ராம்நாத் சைடு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்ல பொருள். இது அதான் அகனி கறியும் நெய் சோறும் செய்கிறோம். பாக்கெட் வச்சுட்டேன். அது செஞ்சு நல்லா கொஞ்சம் வா 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 இங்கிட்டு வா, அங்கிட்டு போய் பேண்டு வச்சிடாமே. இந்த பக்கம் பேண்டு வை, திண்டு விட்டு. வெங்காயமே அறுத்து போடலப்பா, கொஞ்சம் கொஞ்சம் ஊடால் அறுத்து போட்டால் திங்கி. வெங்காயம் தக்காளி அது நல்லது தானே உடம்புக்கு. இதுக்கு இதை வச்சுக்கோ, கறிக்கு தான் இது. அந்த அந்த அகனிக்கறி அதாவது அகனிக்கறிங்கிறது ஒரு நல்ல சத்தான கறி. அதில் பிஸ்தா, பாதாம், முந்திரி எல்லாம் அரைச்சி அதையும் போடுவோம் லாஸ்ட்டில். அப்புறம் நெய்யும் சேர்ப்போம் அதில். அதே அகலிக்கறி. இந்த இருக்குது பச்சை பட்டாணி, இது தோல் உரிச்சாச்சு, இதே போடணும். அந்த கலர்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்காதீங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைகளுக்கு, உங்கள் வீட்டுக்கார புருஷனுக்கு, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட, வயசானவங்க கூட நல்லாயிருக்கும் சாப்பிட்டா. நல்லது உடம்பு பௌத்துக்கு. நைட்டில் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் பகல்லே சாப்பிட்ருங்க, அதே நல்லது. நைட்டில் ஒரு அளவாக சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்க. மிஞ்சி போனால் 8 மணி, அதுக்கு மேலேலாம் இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்து அப்புறம் படுத்து தூங்குங்க, நல்லா இருக்கும். காலையில் அதிகாலையில் எந்திரிச்சிருங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும். உடம்பை பார்த்துக்கங்க. காசு பணம் பெருசு கிடையாது, காசு பணம் பெரிய. நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள், அதிலே ஒரு நல்ல மாதிரி வாழ்ந்துட்டு போவோமே, அதில் ஒரு ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போகலாமே, அது மாதிரி இருக்கு. என் வாழ்நாள்லையே ஆடு, மாடு, கோழி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப இது பண்ணுவேன். அடை வைக்கிறது, குஞ்சு பொரிக்க வைக்கிறது, பாங்கோழி, இந்த கோழி, எல்லா கோழியிலையும் நான் அடை வச்சு எல்லாம் செய்ய எனக்கு முடியும். ஆனால் இப்போ முடியலை. படுத்தே இருக்கிறது ஒரு அரை ஹவர் 1 ஹவர் படுக்கலாம், அப்புறம் எந்திரிக்கணும், அப்புறம் என் வேலையை செய்யணும், தண்ணியை குடிக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கு, என்ன செய்யணும். இந்த பச்சை மிளகா பாருங்கள், இப்படி நறுக்கிறேன், இப்படி நறுக்கி போடுறேன். இது வைட்டமின் டி கிடைக்கும் இதில். அதே நேரத்தில் அளவு தான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அளவோடு உண்ணணும், அளவோடு செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாழ்நாள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். 15 வயசில் கல்யாணம் ஆச்சு. அப்போ பாருங்கள், 3 கிலோ மாவை நான் இடியப்பம் புளிகிறேன், வறுத்த மாவு. அந்த 2 கிடா அந்த இது ஒன்றுக்கிட்ட ஈரக்கொலை தாமரங்க 2 கொலையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆட்டுக்கறி. இதை புழிஞ்சிட்டு எண்ணெயத்தை அதை வதக்க வச்சாங்க, பிரட்டினேன் பெரிய சட்டியில் வச்சு. பொண்ணாக இருந்துக்கிட்டு நைட்டுக்கு கல்யாணம், திங்கக்கிழமை நைட்டுக்கு கல்யாணம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. எனக்கு பக்கத்தில் ஒரே ஒரு அம்மா இருந்துக்கிட்டு நாங்கள் உதவி செஞ்சாங்க. அதை அள்ளி அள்ளி வச்சாங்க, கறி குழம்பு தால்ச்சாவோட. இதையும் அவங்களுக்கு பொரிச்ச வரையும் எல்லாம் எடுத்து வச்சு தின்றுட்டு ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க. அது ஒரு மெத்தடு. அப்போ நைட்டில் தான் கல்யாணம். நான் திங்கக்கிழமை நைட்டு கல்யாணம், அன்னைக்கு நைட்டு தான் கல்யாணம். எங்களை வண்டி மாடு வச்சு கொண்டுக்கிட்டு போனாங்க. எங்கே புளியாளுக்கு, அதுக்கு 60 கிலோமீட்ரு எங்கள் ஊருக்கும். மாட்டு வண்டியிலே போனோம். காலையில் 10 மணிக்கு பிறப்பிட்டு நைட்டு 10 மணிக்கு கொண்டு போனோம். அப்படி போய் சேர்ந்தோம் மாட்டு வண்டியில். அந்த காலத்தில் அப்போ எங்கள் ஊரில் லைட் இல்லை, ஆனால் அங்கே இருந்துச்சு. என்னை கல்யாணம் முடிச்சுட்டு போகிற ஊரில் புளியாலில் இருந்துச்சு லைட்டு, நல்ல லைட்டு. போனோடனே பளிச்சுன்னு எரியுது இந்த டீப் லைட்டு. அப்போ 2 சேர் போட்டு உட்கார வச்சு எங்கள் மாமனார் மாலை 2 பேருக்கு மாலை போட்டு அவங்க தான் பால் கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய 8ஆவது பிள்ளை, அவங்களுக்கு 7 பொம்பளைக்கு பிறட்டு. அதனால் இந்த மகனை ரொம்ப இதாக ஓவியமாக வளர்த்தாங்க. அதனால நான் என் கண்ணோட என் மகனுக்கு நான் கல்யாணம் முடித்து மாலை என் கையால் தான் போடணுன்னுட்டாங்க. அதனால தான் அந்த வயசில் எனக்கு கல்யாணம் முடித்தாங்க, தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சு வச்சு இதில் பற்ற வச்சு விடு, இதை பற்ற வச்சு. அதாவது பிஸ்மில்லா. இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நெய்யை போட போகிறோம் பாருங்கள். இந்த நெய்யில் தான் அந்த கறி வேகணும். இல்லை நெய்யை அது காய விடுமா? நல்லா காய. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போடுறேன் பாருங்கள். செஞ்சு விடு.
இது வந்து சின்ன வெங்காயம் நறுக்குனது ஒரு புடி போடுறேன், இன்னும் ஒரு அரை புடி போடுவேன். இந்த பாருங்கள், இதுவும் போடுவேன், அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் போடுவேன். இந்த பாருங்கள், இந்த இருக்குது பெரிய வெங்காயம், இதுவும் போடுறேன். ரெண்டும் போட்டால் டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காகத்தான் போடுறது. இந்த கொஞ்சம் வெங்காயம் போடுறேன் அலசின கறியில், பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த பச்சை மிளகா போடணும், வதக்குறதுல கருவேப்பிலை போடணும். பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இதில் வந்து பச்சை மிளகா தான் மெயின். இதில் 2 ஸ்பூன் போடணும், பச்சைக்கறியில் 2 ஸ்பூன் போடுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டோமா, இதில் 2 ஸ்பூன் போடுவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது இதில். அது 2 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த தயிர் 1 கப்பு ஊற்ற போகிறான், இதில் ஊற்றிடுறேன். கறியில் மட்டனில் ஊற்றியாச்சு தயிரை. இந்த தூக்கி போட்டு இந்த கொட்ட போகிறேன். உப்பு இதை போடுறேன், உப்பு போடுறேன். இங்கே பாருங்கள், கல் உப்பு போடுறேன். இதில் வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இதிலே வேகணும். இந்த நெய், இந்த தயிர், இதுலேயே இந்த கறி வேகணும். மஞ்சத்தூள் போடுறோம், பார்த்துக்கிட்டேன். போதும், வேறு எந்த மசாலாவும் இல்லை, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போடணும். தேவை உள்ள உப்பை போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு தெரியும். முடியுமா? முடு. கண்ட்ரோல் வாழ்வு வேணுங்க, வெயிட்டு கொண்டாட சொல்லு. இந்தா பட்டாணி போடுறோம் பாருங்கள், பச்சை பட்டாணி, தோல் உரிச்சது. இது வந்து தோல் உரித்து போடுறது நல்ல பட்டாணி, பச்சை பட்டாணி. நெய் சோறுக்கு வந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறோம். இன்றைக்கி அளவாக தான் செய்கிறோம், வீட்டுக்கு அளவா, ரொம்ப அதிகமாகலாம் செய்யணும். இதை அரைச்சி போடணும். இந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை வந்து நான் மிக்சியில் போய் அரைக்க போகிறேன். இந்த கையால் ஒரு லாரி மாவுக்கு புழிஞ்சிருக்கிறேன் இடியப்போ. கல்யாண வீட்டோட புழிஞ்சிருக்கேன்னா பார்த்துக்குறேங்க. அப்படி புழிஞ்ச கையை, அதனால என் கை விரலாம் பெருசாகிட்டே இருக்கான். ஆம்பளை மாதிரி விரைச்சாப்புல இருக்கும், பொசு பொசுன்னு தான் இருக்காது கை. ஆனால் உள்ளே நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும், வெளியே விரைச்சிக்கிட்டு இருக்கும், விரவாக இருக்கும், விரவு கட்ட மாதிரி. ஏன்னு கேட்டால் அவ்வளவுக்கு உடம்பெயிடுச்சு என்னுடைய கை, என்ன உடம்பு. எப்போதுமே வந்து கவலைப்படாதிய, ரொம்ப அப்படி போய் கோணிக்கிட்டு விழுகாதிய, எனர்ஜியோடு செய்யுங்க வேலையை. 5-6 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணும். கறி வெந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கடையில் ஒரு கதை ஒன்று கேட்டுக்கங்க. எங்கள் அத்தா மலேசியாவிலேருந்து வரும்போது, சென்னையிலேருந்து ட்ரெயினில் வருவாங்க பரமக்குடிக்கு. பரமக்குடியிலேருந்து மாட்டு வண்டியில் வருவா எங்கள் ஊர் உதயகுடிக்கு. வந்துட்டு அந்த வீடு ஒன்று கட்டி, வீடு காலையில் பால் காய்ச்சுறாங்க, நைட்டுக்கு எனக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க, தாலி கட்டுறாங்க. அந்த மாப்பிள்ளையை வந்து ஊர்வலம் சுற்றிக்கிட்டு வருவாங்க. மவுளாய செல்லி வாசல் இந்தாயி மன்னபாதான்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சொல்லி மாப்பிள்ளை அழைச்சி வீடு வீடாக போய் வீட்டுகளில் வந்து கூல்ட்ரிங்க்ஸு, பால் குழம்பு ஊற்றி வைப்பாங்க. அப்படி வீட்டுகளில் வச்சு கொடுப்பாங்க மாப்பிள்ளைக்கு. வீடு வீடாக நின்று சலா சொல்லிட்டு குடிச்சிட்டு வருவாங்க, வந்துட்டு தாலி வைப்பாங்க. அப்போ உள்ள முறை நிறையா நல்ல கறி சோறு நிறையா போட்டுட்டாங்க. அப்போ உள்ள காலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உள்ள காலங்கள் வேறு. நான் இந்த காலத்தை மாற்றலான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எல்லாம் பாருங்கள், டிவி பாருங்கள், ஃபோனை பாருங்கள். ஆனால் ஒரு கட்டுப்பாடோட அளவாக பார்த்துக்கோங்க. அதோட அதான் நீங்கள் நல்ல அறிவை வளருங்க, நல்ல கருத்தை வளருங்க, நல்லா சம்பாதிச்சு நல்ல முன்னுக்கு வாங்க. திறந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்துருக்கேன், நான் தேவையில்லை. பாருங்க, கறி வெந்திருக்காரு, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. கறி நல்லா வெந்துருச்சு. உப்பு நான் போட்ட உப்பு கரெக்டாகவும் இருக்கணும். எங்கே அந்த இது மசாலையை கொடு, இதை கொடு, லேசாக பார்த்துக்கிறேன். ஆமாம், இன்னும் தயிர் எப்படி போதும், இதெல்லாம் போடுறது கரெக்டாக இருக்குது. ஒன்றும் வேணாம். பிரியாணி ஆகணும். பெரிய மீனை வாங்கிக்கணும், பார்ப்போம் இன்ஷால்லா வாங்குவோம். நான் அறுக்கணும். நிறையா மீனாக அறுத்தேன், 10 கிலோ மீன், 15 கிலோ மீன் அறுத்தேன். அதே மாதிரி அறுக்கணும்னு இப்போ கூட ஆவலாக இருக்குது. ஒரு மீனை வாங்கி அறுத்து காமிக்கணும் உங்கள்கிட்டலாம். அப்படி மிக்சியில் அரைச்சிட்டு வந்தது. பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 இருக்குது. அதில் போட்டு கிண்டி விட்டுருமா. அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதே. ரொம்ப நேரம் வேணாம், எரிக்க வேணாம். இந்த தயிரை ஊற்றுமா, 2 கரண்டி போட்டு போதும். இல்லாட்டா 3 கரண்டி போடுறாங்க, நல்லா இருப்பேன். இதில் மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் தான். உங்களுக்கு தேவைக்கு தயிர் நல்லாயிருக்கும். தயிரும் போட்டுக்கங்க, வயிற்றுக்கு அதே நல்லது. வயிறுக்கு குடலை வந்து சுத்தப்படுத்தும், சீர்படுத்தும், நல்லாயிருக்கும். அதனால தயிர் போட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதையும் கூட ஊற்றி விடுமா.
இது அள்ளி ஊற்றி சாப்பிடணும் இந்த சாப்பாடு என்ன இருக்கு போடு அதே மிச்சம் வைக்கிறேன். நல்லாயிருக்கும் வறுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து போடணும். அதில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நெய்யிலே வறுத்துடலாம். நெய் போட்டு வெங்காயம் வதக்குறோம். சாரையும் போட்டு வதக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து வதங்கினா நல்ல வாசமாக இருக்கும் அதை வறுத்து போடையில். தயிர் வந்து நைட்டு வீட்டில் பால் காய்ச்சி அதில் தயிர் போட்டு காலையில் செய்யுங்க. அப்போ தான் புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும். வதக்கினதை போடுற வெங்காயம் பார்த்துக்குங்க. சுரண்டுக்கு ஒன்றா என்னட்ட கூட நான் சுரண்டுறேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட் வரும். முடிஞ்சிருச்சு இந்த வேலை. இந்த கறி கயல் கறி பார்த்துக்குறோங்க. இனிமேல் நாங்கள் சாப்பாடு செய்ய போகிறோம். சோறு, பட்டை, ஏலக்காய், இந்த பாருங்கள் கிராம்பு, நெய்ச்சோறு ஆக்கி சாப்பிட போகிறோம். மதிய சாப்பாடு பசிக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள். அப்புறம் நெய் போடுங்க. நெய் 2 ஸ்பூன் போடுமா? அவ்வளோதான் போதுமா? வீசும் சாப்பாடு. இந்தா போடுறேன். இந்தா பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறோம். தாளிமா தாளித்து வெங்காயத்தை போடு. கருவேப்பிலை போட்டு பிறகு போடுவேன். இந்த இருங்க பச்சை மிளகா போடணும். பெரிய பெரிய மிளகாய் நம்ம ஊர் மிளகா ராமநாதத்து குண்டு மிளகா நல்லா இருக்கும். ராமநாதத்து மிளகா எங்கள் மிளகா பச்சை மிளகா சூப்பராக இருக்கும். இப்போ அது வர்றதுக்கான அது எங்கே கிடைக்கும்டா? மார்க்கெட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெரிய மார்க்கெட்டுகளில் கிடைக்கும். இங்கே வாங்குறாங்களே இந்த நீட்டமாக வாங்கி வாங்கி இந்த பச்சை மிளகாயே கொடுக்குறாங்க. ஆமாம் பொடி பேஸ்ட் போடுறேன். நல்லா வதக்கு. நான் உனக்கு இங்கே ஐடியா பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச சமையல் சில கதைகள் நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டோரி மாதிரி அது மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் படிச்சுட்டு இப்போ தானே படிச்சுட்டு இருக்கிறீங்க. இது வர இப்படி இதே அதுக்கு கணக்கு. உப்பு போட்டாச்சு. போய் தண்ணியை பிடிச்சிட்டு அதே அளவுக்கு நிறையா பிடிச்சிட்டு வந்துடு. தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறணும். நல்லா இருக்கும் சோறு. டக்கு டக்குன்னு அடுத்தது என்னன்னு கரெக்ட் பண்ணிடுறேன் நான். அதுக்கு எல்லாம் வந்து நல்ல மூளையை தரணும்னு நான் அல்லாட்ட கேட்குறேன். ஒருத்த வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காண்டா, நீங்கள் முஸ்லீம்க சொன்னாத்தே தீனி செய்வீங்களா, நாங்கள் சொன்னால் செய்ய மாட்டீங்களா, உங்களுக்கு என்ன தீனி வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் வந்து நாங்கள் அப்படி கிடையாது. வாய் நாக்கு எல்லாருக்கும் ஒன்று ருசித்து ரசித்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க ஒன்று அதையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. எள்ளு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எள்ளு அந்த இதெல்லாம் போட்டு அதை தின்னுங்க. ஓட்டு மாவை தின்னுங்க. அப்புறம் பணியாரம் தின்னுங்க. அப்புறம் ஒரு அச்சு ஒன்று ரைஸில் செஞ்சுருக்குறோம், அதை சாப்பிடுங்க. இன்னும் பணியாரம்லாம் வேண்டாம் செஞ்சிடும். வடை செஞ்சு வச்சுருக்கோம். பால் பணியாரம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. எல்லாம் தீனி தான். அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுலாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் எங்கள் ஊற்றிக்கு தான் நாங்கள் தீனி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வந்து நாங்கள் உங்களை வந்து பிறக்கணிச்சு பேசலை. தெரிஞ்சதையெல்லாம் செய்வோம். நீங்கள் பார்த்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறோங்க. இந்த காலத்து தீனிலாம் வந்து அது இந்த சின்ன வயசுக்காரங்க போடுவாங்க. அதுவும் போடுவேன். அதுக்கு மண்டை மூளையை கசக்க அதுக்கு வயசாயிருச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போடுமா. இதை இப்படி கூட தட்டக்கூடாது. இந்த மாதிரி தட்டுனா தட்டுறம்பாங்க. அந்த காலத்தில் மாமியாரை சொல்லுவாள், ஏண்டி தட்டுனேன், இப்படி ஏண்டி தட்டுற, அப்படிலாம் தட்டாதடி, தட்டுனியை முடிக்கி அப்படி திட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன விழுந்துருந்தா இப்படி நீக்கி வைங்க, அவ்வளவுதான். அப்படி கொஞ்சம் அங்கிட்டு நீக்கலாம் ஆகிப்போம். இதே எங்கள் பிளானு. இப்படி பார்த்தியா எப்படி தண்ணி வடிக்குதுன்னுக்கிட்டு இல்லாட்டா இழைச்சிக்கிட்டு நல்லா இல்லை இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் சாப்பிட்டு போயிடுவாங்க. என்ன செய்கிறது, வேறு வழி இல்லையே அப்படி. இப்போ வந்து நெய் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடணும். ஏன் கரெக்டாக வந்துருச்சு சோறு. அவ்வளோதான். ஆம்லேட்டுக்கு நல்லா இருக்கும். இப்படித்தான் இருக்கணும். திணி போடு. மிளகுத்தூள் போட அங்கிட்டு இருக்கு. மிளகுத்தூள் அவ்வளோதான். வேறு என்ன தூள் போட போகிறோம். முட்டைக்கு போய் கொஞ்சம் சீரக பொடியும் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லாத்தே இருக்கும். எல்லாம் போட்டால் வாசமாகத்தே இருக்கும். அதை காணும்மா. சட்டியோட ஊற்றேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே அப்படி சுற்றுவேன். அப்படி சுற்றும்போது சூப்பராக இருக்கும். அப்படி ஊற்றிட்டேன்.
நல்லா சூப்பராக வந்துச்சு. தூக்கி தானே போடணும். ஆமாம். தூர போயிருக்காங்கட்டு. இந்த சோத்த வைவா. அப்படியா, சரி. இது வாத்தியல்னா அகனிக்கறி பாருங்க. நல்லபடியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா இருக்கு மாமி. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கூட காரம் கம்மியாக இருக்குது. ஆனால் தயிர் தான் கொஞ்சம் நீங்கள் நல்லா செஞ்சு வச்சுக்கிறோங்க. இனிமையாக வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.